எல்லாருக்கும் மைக்கேல் ஜாக்சன் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா விமன் மைக்கேல் ஜாக்சனை உங்களுக்கு தெரியுமா? அதுதான் பிரிட்னி ஸ்பியர்ஸ். இவங்களை உங்களுக்கு தெரியலனாலும் இவங்களுடைய பாட்டை கண்டிப்பா நீங்க எங்கேயாவது இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்ல நீங்க கேட்டிருப்பீங்க. சின்ன வயசுல ஏதாவது ஒரு டான்ஸ் ஆடி இருப்பீங்க. ஏன்னா அவங்களுடைய பாட்டு அப்படி. ஒரு பெண்ணா இவ்வளவு தூரம் அவங்க சாதிச்சுட்டு வந்துட்டாங்க. ஆனா அவங்களோட பர்சனல் வாழ்க்கையில ஒரு பெண்ணா எவ்வளவு தூரம் வேதனைகள் அனுபவிச்சிருக்காங்க, ஒரு மனைவியா எவ்வளவு துரோகங்கள் அனுபவிச்சிருக்காங்க, ஒரு அம்மாவா எந்த மாதிரி கஷ்டத்துல உள்ளாக்கியிருக்காங்க, இதையும் தாண்டி இந்த மீடியா எவ்வளவு தூரத்துக்கு அவங்க சுக்குநூறா உடைக்கப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு முழு கதையை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எல்லாருக்கும் பணம், பேர், புகழ் எல்லாமே கிடைக்கும் ஒரு கட்டத்துல வந்தா. ஆனா நிம்மதி அப்படிங்கிறது எத்தனை லட்சம் ரூபாய் தூக்கி போட்டாலும் கிடைக்காது. அதுக்கு பிரிட்னி ஸ்பியர்ஸோட வாழ்க்கை ஒரு சான்றா இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிவரஞ்சனி வெட்டேப் தமிழ்ல இருந்து. நீங்க பிரிட்னி ஸ்பியர்ஸை இப்ப இன்ஸ்டாகிராம்ல போய் பாத்தீங்கன்னா ரொம்ப வியர்டா டான்ஸ் ஆடுவாங்க. ஏதோ அங்கங்க என்னமோ பண்ணி டான்ஸ் ஆடுவாங்க. அதை பார்க்கும்போது என்ன இவங்களுக்கு மனநிலை சரியில்லையோ அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனா இப்படி இருந்த இந்த பொண்ணு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க அப்படிங்கறத போய் பார்த்துட்டு வாங்க. இவ்வளவு அழகா முத்து பல்லோட சிரிக்கிற இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு, எப்படி இதுல இருந்து இப்படி மாறினாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். குழந்தையில இருந்தே ஒரு பிக்கஸ்ட் ஸ்டார், டிஸ்னில ஒரு பெரிய லெவல்ல வந்து சாதிக்கிறாங்க. அதன் பிறகு 16 வயசுல பேபி ஒன் மோர் டைம் அப்படிங்கிற ஒரு பாடலை ரிலீஸ் பண்றாங்க. அது குளோபல் வைட் ஹிட். அந்த ஹிட்டுங்கிறத தாண்டி இவங்க கொஞ்சம் பேக்லாஷும் வந்து ஃபேஸ் பண்ணாங்க. அதாவது ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு செக்ஸியா ஆடுறது வந்து ஏத்துக்க முடியாத ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் பிற்கட்டத்துல என்ன ஆயிடுச்சுன்னா அதுவே வந்து அவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனா போய் முடிஞ்சிச்சு. அதன் பிறகு நெக்ஸ்ட் பாடல் எல்லாமே வந்து செம்ம ஹிட்டு. அந்த ஹிட்டுங்கிறத தாண்டி அவங்க சிரிப்பு, அவங்க பாடி, அவங்கள மாதிரி ஒரு டான்ஸ் ஆடுறதுக்கு இன்னொருத்தவங்க பிறந்துதான் வரணும். ஏன்னா பிரிட்னி ஸ்பியர்ஸ் மாதிரி அவ்வளவு சீக்கிரம் ஈஸியா டான்ஸ் ஆட முடியாது. இன்னைக்கு நீங்க பாக்குற கேபாப், லிசா, ஜெனி இவங்க எல்லாமே டான்ஸ் ஆடுறாங்க. ஆனா பிரிட்னி ஸ்பியர்ஸ் மாதிரி ஜிம்னாஸ்டிக் பண்ணி ஆடுற ஒரு பர்சனை உங்களால காட்டவும் முடியாது, இன்னொருத்தவங்க பிறக்கவும் மாட்டாங்க. சரி, இவ்வளவு நல்லா போயிட்டு இருந்த லைஃப்ல எங்க இருந்து சேஞ்ச் வர ஆரம்பிச்சது? முதல்ல ஒருத்தவங்களை காதலிக்கிறாங்க, நல்லா போயிட்டு இருக்கு, பிரேக்கப் ஆகுது. அடுத்து ஒருத்தவங்களை காதலிக்கிறாங்க, கல்யாணம் பண்றாங்க, 55 மணி நேரத்திலே பிரேக்கப் பண்ணி கல்யாணம் வேணான்றாங்க. அடுத்து இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, குழந்தைகளும் வந்து பெற்றுக்கிறாங்க. இவங்களுக்கு அதுல 2 பசங்க இருக்கிறாங்க. லைஃப் ஜாலியா போகுது. இப்போதான் ஒரு விஷயமே ஆரம்பிக்குது. இப்போ இவங்க இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்ட நபரோட இவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகுது. டிவோர்ஸ் ஆன பிறகு பாத்தீங்கன்னா இவங்களோட 2 ஆண் குழந்தைகள் யார்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய சண்டை, இந்த கஸ்டடி சண்டை ஒரு பல வருஷமா நடந்துகிட்டே இருக்குது. இப்படியே போயிட்டு இருக்கிறப்ப பிரிட்னி ஸ்பியர்ஸ் மேல என்ன குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சுன்னா இவங்களுக்கு வந்து மனநலம் சரியில்லை, இவங்க ஒரு மாதிரி, இவங்களுக்கு கார் ஓட்ட தெரியாது, அதை பண்ண தெரியாது. இது ஒரு கட்டத்துல எப்படி போய் முடிஞ்சிருச்சுன்னா பிரிட்னி ஸ்பியர்ஸ் அவங்களோட அப்பா கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். அதாவது என்ன சாப்பிடணும், எங்க சாப்பிடணும், யாரை மீட் பண்ணணும், எந்த ஆல்பமை சைன் பண்ணணும், எந்த பாட்டு பாடணும், எந்த மேடையில போய் நிக்கணும் அப்படிங்கறது எல்லாமே அவங்க அப்பா தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றத்துல ஒரு விஷயம் வெளியே வருது. ஆனா இதற்கு சான்றா ஒரு சில வீடியோக்களும் இருக்கு, அதை போய் பார்த்துட்டு வாங்க. How come they always made me go? How come I was always threatened by my dad and anybody that participated in this conservatorship? If I don't do this, what they tell me to enslave me to do, they're going to punish me. ஸோ இந்த வீடியோக்கள்லாம் பார்க்கும்போது அவங்க எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் அதற்கு பின்னாடி எல்லாமே மீடியா அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. இவங்க பிரைவசியா ஜிம் போகணும்னு நினைச்சாலும், பிரைவசியா ஃப்ரெண்ட் பார்க்கணும்னு நினைச்சாலும் எப்போ பாரு மீடியா அவங்கள சுத்தியே இருக்கும். ஒரு கட்டத்துல அது எதுவுமே பிடிக்காம தான் இவங்க கோவத்துல இப்படி பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு தடவை இவங்க குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, எங்க போனாலும் போட்டோ எடுத்துக்கிட்டே இருக்காங்க. கடைசியில ஒரு ஹோட்டல்ல போய் ஓடி ஒளிறாங்க. அங்க கண்ணாடியில வச்சு ஒரு கேமரா போஸ்ட் எடுக்கிறாங்க. அவங்க அப்படியே அழுதுகிட்டே வந்து பார்த்திருப்பாங்க. எங்க போனாலும் என்ன விட மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய பாதி இமேஜஸ் இருக்கும். ஸோ இவ்வளவு புகழ்பெற்ற பாடகி மனநிலை இல்லாதவங்க, சரியில்லாதவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்கு தள்ளப்படுறாங்க. அதன் பிறகு இவங்களுக்கு போஸ்ட் மார்டம் டிப்ரெஷன் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, அது டேமேஜ், இது டேமேஜ் என்னென்னமோ சொல்லி அவங்க அப்பாவோட கண்ட்ரோல்ல தான் இப்ப பிரிட்னி ஸ்பியர் வந்துடுறாங்க. கிட்டத்தட்ட 13 வருஷம் போராட்டம். 13 வருஷமா அவங்க என்ன சாப்பிடணும், எப்ப தண்ணி குடிக்கணும், யாரை எப்ப மீட் பண்ணணும், வெளியே போக முடியாது, ஒரு பாட்டு பாட முடியாது. அதனாலதான் பிரிட்னி ஸ்பியர்ஸ் பாட்டு நம்ம வந்து பாக்குறதே கிடையாது. அதன் பிறகு இவங்க இன்ஸ்டாகிராம்ல ஒரு கண்டென்ட் போடுறாங்க. இப்ப நான் ஆரம்பத்துல காமிச்சனே அந்த மாதிரி. அதுல ஒருத்தர் கமெண்ட் பண்றாங்க, பிரிட்னி எனக்கு என்னமோ
நீங்க ஏதோ ஒரு ஆபத்துல இருக்கிற மாதிரி தெரியுது, நீங்க ஆபத்துல இருக்கீங்கன்னா மஞ்சள் கலர் பிளவுஸ் போட்டு டான்ஸ் ஆடுங்க, அதாவது கிராப் டாப் போடுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி போட்டு டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு சொன்னோடனே அடுத்த நாள் போஸ்ட்ல அந்த மஞ்சள் கலர் கிராப் டாப் போட்டு டான்ஸ் ஆடுறாங்க. கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இல்ல அவங்க நார்மலா பண்றது. அடுத்து இன்னொருத்தவங்க போஸ்ட் பண்றாங்க, நீங்க புறாவை உங்க போஸ்ட்ல போடுங்க, அப்ப நீங்க ரொம்ப டேஞ்சர்ல இருக்கீங்க அப்படின்னு நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு அடுத்த நாளே புறா இருக்கிற ஒரு பெயிண்டிங் போஸ்டை அப்லோட் பண்றாங்க. ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு, பிரிட்னிக்கு அவங்க அப்பாவோட இருக்கிறது பிடிக்கல, எல்லாத்துலயும் கண்ட்ரோல் பண்றாங்க அப்படிங்கிறது தெள்ள தெளிவா தெரிய வருது. ஃப்ரீ பிரிட்னி அப்படிங்கிற ஒரு பெரிய போராட்டத்தை ஃபுல்லா எழுப்புறாங்க, நாடு முழுக்க வைரல் ஆகுது. ஈவன் இந்தியாவில இருந்த பல பேரும் அப்ப ஃபேஸ்புக்ல எல்லாம் போட்டு ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க. 13 வருஷம் போராட்டம் பிறகு பிரிட்னி வெளியே வராங்க. அதன் பிறகும் காதலிக்கிறாங்க. 2 வருஷம் நல்லா தான் போச்சு. ஆனா அந்த காதலும் முடிஞ்சு போச்சு. ஸோ இவங்களை காதலிச்சவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, பிரிட்னி ட்ரக்ஸ் அடிக்ட், பிரிட்னி தான் தப்பு பண்ணவ, அவளோட தொடர்பு வச்சிருக்கா அப்படின்னு பெண்களுக்கு என்னென்ன சொல்லுவாங்களோ அதை கொஞ்சம் அட்வான்ஸா அங்க சொன்னாங்க. கடைசியில த உமன் இன் மீ அப்படிங்கிற ஒரு புக்ல பிரிட்னி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் மேல தவறுகள் இருந்தாலும் நான் அனுபவப்பட்ட வேதனைகள் எல்லாமே எல்லா ஆண்களும் கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதற்கு எக்ஸாம்பிளா உங்க இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி நீங்க தான் உங்க கணவரை ஏமாத்தினீங்களாமே எல்லாரும் சொல்றாங்களே அப்படின்னு சொன்னப்ப அவங்க ஒரே வார்த்தை தான் சொல்லியிருப்பாங்க, நான் நிறைய பேரை காதலிச்சேன், உண்மைதான், நான் கல்யாணம் பண்ண முதல் புருஷனோட நான் பிரெக்னெண்டா இருந்தேன், நான் அந்த குழந்தைய பெத்துக்கணும்னு நினைச்சேன், ஆனா நீ அபார்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது போன்ற பல வேதனைகள் நான் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருப்பேன், அதுக்கு நீங்க உமன் இன் பி புக்கை படிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த இன்டர்வியூல பேசி முடிச்சிடுறாங்க. இது போன்ற பல வாழ்க்கையில இருந்து எந்திரிச்சு இன்னைக்கும் இன்ஸ்டாகிராம்ல ஒரு மாதிரி வியர்டா டான்ஸ் ஆடுறாங்க. அதாவது இந்த டான்ஸை பாருங்களேன். ஸோ இப்படி டான்ஸ் ஆடிட்டு இருந்த பொண்ணை தான் இன்னைக்கு இந்த மாதிரி வியர்டா டான்ஸ் ஆட வச்சு ரொம்ப கேவலமா ட்ரெஸ் பண்ண வச்சு ஒரு காட்சி பொருளாவே மாத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் என்ன கமெண்ட் போடுறாங்கன்னா, மறுபடியும் அவங்க அப்பாவோட கஸ்டடியிலே பிரிட்னியை போய் விடணும், இல்லைன்னா வேற மாதிரி இவங்க ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. பட் ஸ்டில் இன்னும் நிறைய பேர் அவங்களோட ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பிரிட்னிக்கு இதுதான் மன நிம்மதி அப்படின்னா அதை செஞ்சுட்டு போட்டுமே, உங்களுக்கு என்னடா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. ஒரு பெண் 16 வயதுல இருந்து இவ்வளவு பெரிய புகழ் மொத்த உலகத்துக்கும் தெரியுது. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல காதல், போஸ்ட் மாடர்ன் டிப்ரெஷன், அப்பாவோட துரோகம் இதெல்லாம் பார்த்து 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 இன்னைக்கு இப்படி இருக்காங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? விமன் மைக்கேல் ஜாக்சன் அப்படி கொண்டாடப்பட்ட இவங்களோட வாழ்க்கையும் இப்படி இருக்கு. இது போன்ற பல கதைகள் தெரிஞ்சுக்கணும்னா, ஹாலிவுட் பாலிவுட் நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா எங்களோட ரெட் டேப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் பண்ணிடுங்க.